வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சோயா ரைஸ் வித் கரண்டி ஆம்லெட் தான் பார்க்க போகிறோம். அல்டிமேட் காம்பினேஷனுங்க இந்த ரெண்டுமே. நீங்கள் இந்த ரெண்டுமே ரெடி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தான் வரும். அதுக்கு நம்ம சோயா வந்து நல்லா வெந்நீரில் போட்டு ஊற வச்சுட்டு அது கூடவே தயிர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவீங்க, அப்போ அதோட எசன்ஸ் நல்லா இறங்கும். இது வந்து நான் பெரிய சைஸ் சோயா எடுத்திருக்கேன், ஸோ அதனால் ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏன்னா அப்போ அப்படியே கறி சாப்பிட்ற ஃபீல் இருக்கும் இல்லையா, அதுக்காக பெரிய சைஸ் சோயா எடுத்திருக்கேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அந்த தயிர், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த உப்பு, காரம், அந்த இஞ்சி பூண்டோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் இப்படியே எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்டா கூட சோயா 65 ரெடி ஆகிடுங்க. அவ்வளோ அல்டிமேட்டாக செம்மையாக இருக்கும். இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் கூடவே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக எண்ணெய், அது கூடவே நெய் சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யும் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, அப்புறமா மெயினாக இதில் வந்து நான் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அதோட குட்டி குட்டியாக நறுக்கி சேரும்போது நல்லா வெந்து மசிஞ்சு வரும் இல்லையா, அதை சாப்பிடும்போது அந்த சாதம் மிக்ஸ் ஆகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதனால் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாவும் நான் கொட்டி நறுக்கி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்தாலும் அந்த பச்சை மிளகாவோட பஞ்ச் இருந்தால் தான் அந்த ரைஸே ஒரு கமகமான அழகாக இருக்கும். ஸோ 2 பச்சை மிளகா நல்லா குட்டி குட்டியாக சேர்த்து அந்த காரம் இறங்குற அளவுக்கு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு, கூடவே 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா மசிகிற அளவுக்கு விட்டுடுங்க. ஏன்னா அது மசிஞ்சு வரும்போது அதோடய ஃப்ளேவர்ஸ் இன்னுமே நல்லா இறங்கி நம்ம சாப்பிடும்போது அதோட டெக்ஸ்சர் அது வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அண்ட் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி சோயாக்கும் சேர்த்துருக்கோம், இப்போ இந்த ரைஸுக்கு இதுக்கும் சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி சோயாக்கும் இது மிளகாயும் சேர்த்துருக்கேன். இப்பவும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இன்னும் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் வெந்தும் வந்துடுச்சு தக்காளி, வெங்காயம். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சோயாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த சோயா ஊற வச்சு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அது ஒரு 5 நிமிஷம், ஏன்னா ஆல்ரெடி சோயா வெந்தது தான். ஸோ அதனால் நம்ம 5 நிமிஷம் அதை பரட்டி விட்டு அந்த மசாலா லைட்டாக இறங்குற அளவுக்கு விட்டால் மட்டும் போதும். கொஞ்சமாக பார்த்திங்களா, அந்த கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். அதை மட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு, இப்போ அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்படி பாருங்கள், அந்த சோயாவில் உள்ள தண்ணியும் கொஞ்சம் விட்டு வந்த ஸ்டேஜ் வருது பார்த்திங்களா, அந்த நேரம் நம்ம நல்லா தண்ணியாக வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தையும் அது கூட சேர்ந்து நல்லா கிளறி விட்டுட்டோம்னா சூப்பரான சோயா ரைஸ் ரெடி. அண்ட் அந்த கிளறி விடும்போதே நீங்கள் வந்து நறுக்கி வச்ச புதினா, கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது நல்ல செம்மையாக இருக்கும். அந்த புதினா கொத்தமல்லியோட அந்த சூட்டில் அந்த புதினா கொத்தமல்லி நல்லா சுருண்டு வந்து அழகாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே தான் இருந்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது கூடவே கரண்டி ஆம்லெட் வந்து அல்டிமேட் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க.